வணக்கம், நான் உங்க ஆஷா பேசுகிறேன். இந்து முறைப்படி திருமணங்கள் 7 வகையாக பிரிக்கிறாங்க. அதில் 2 டைப் வந்து ரொம்ப இம்பார்ட்டன்ட். ஒன்று வந்து பிரம்ம திருமணம், இன்னொன்று வந்துட்டு கந்தர்வ திருமணம். பிரம்ம திருமணம் வந்து அப்பா பார்த்து கல்யாணம் பண்ணி வைக்கிறது. கந்தர்வ திருமணம் வந்து லவ் மேரேஜ். என்ன டைப் ஆஃப் மேரேஜாக இருந்தாலும், அது என்ன மதமாக இருந்தாலும், ஜென்ரலாக வைஃப்ஸ் என்ன மாதிரி விஷயங்கள் எல்லாம் நம்மளோட மிஸ்டேக்ஸ் இருக்கும், இதெல்லாம் நம்ம கரெக்ட் பண்ணிக்கலான்றதை பற்றி தான் இந்த வீடியோ நான் பேச போகிறேன். த ஃபர்ஸ்ட் மேரேஜ் கில்லர்னு வைஃப்ஸ் பொறுத்த வரைக்கும் நான் சொல்கிறது வந்துட்டு மொபைல் ஃபோன்ஸ். ஜென்ரலாக மேரேஜ் முடிச்சு வந்த உடனே அம்மா வீட்டுக்கு வந்து இப்போ சப்போஸ் நம்ம ஹஸ்பண்ட் வீட்டுக்கு வரணும், அம்மா வீட்டு வாசப்படி இறங்கும் போதே அம்மா வீட்டில் இஷ்யூஸ் எல்லாத்தையுமே அப்படியே அங்கே விட்டுட்டு வந்துடணும். எதையுமே எந்த மிஸ்டேக்ஸோ நெகட்டிவ்ஸோ பாசிட்டிவ்ஸோ இங்கே வந்து நம்ம டிஸ்கஸ் பண்ணவே கூடாது. அதே மாதிரி ஹஸ்பண்ட் வீட்டு விட்டு அம்மா வீட்டுக்கு போனால் ஹஸ்பண்ட் வீட் ஸ்டெப்ஸ் இறங்கும் போதே ஹஸ்பண்ட் வீட்டில் இருக்கிற எல்லா விஷயத்தையும் விட்டுட்டு போயிடணும். அங்கே போய் கம்ப்ளைண்ட்ஸோ இதையோ அங்கே நம்ம கொண்டு போகக்கூடாது. இது பண்ணாதே ஃபஸ்ட்டு விஷயம் வந்து நிறைய விஷயங்கள் ப்ராப்ளம்ஸை நம்ம அவாய்ட் பண்ணலாம். செகண்ட் திங் வந்து நான் என்ன சொன்னேன், நியூலி மேரிட் கப்புள்ஸ் ஒரு 6 monthsக்கு வந்து வீக்லி ஒன்ஸ் லெட்டர் போடணும் அம்மா அப்பாவுக்கு. டெய்லி வந்து ஃபோனில் காண்டாக்ட் பண்ணக்கூடாதுன்னு. ஏன்னா நம்ம டெய்லி ஃபோனில் பேசும்போது காலையில் நடந்த விஷயம் வந்து நைட் வரைக்கும், எனக்கு தெரிஞ்சு நிறைய லேடிஸ் வந்து 40 to 45 minutes அம்மாட்ட, சப்போஸ் சிஸ்டர்ஸ் இருந்து அவங்க எல்லாருக்கிட்டையும் காலையில் எந்திரிச்சதுலேருந்து ப்ரஷ் பண்ணதுலேருந்து சமைச்சதுலேருந்து ஹஸ்பண்ட் பேக் பண்ணி அனுப்பிச்சது குழந்தைங்களுக்கு கொடுத்தது வரைக்கும் எல்லாத்தையுமே ரொட்டீன் ஒரு ஒப்பிக்கிறாங்க. அந்த மாதிரி பண்ணுறது ஒரு பெரிய மேரேஜ் கில்லர் என்னை பொறுத்த வரைக்கும். ஏன்னா நிறைய மதர்ஸ் வந்துட்டு இல்லை சிஸ்டர்ஸ் வந்து ரொம்ப மிஸ்கைட் பண்ணிடுவாங்க. எப்படின்னா அவங்க இன்டென்ஷனலாக ப்ராப்ளம் பண்ணணும்னு பண்ணுறதில்ல, பட் நீ இவ்வளோ கஷ்டப்படுறியே, என் பொண்ணு எவ்வளோ சூப்பராக செல்லமாக வளர்ந்தா, இது இவ்வளோ பண்ணுறாளே அப்படின்னு பரிதாபப்படுறது. சைக்காலஜிக்கலாக அந்த பொண்ணுக்கு எப்படின்னா ஆள் மனசு வந்து நம்ம ரொம்ப கஷ்டப்படுறோம். நம்ம ஒரு குழந்தை வந்து பிறந்தோடனே ஒரு வயசில் நடக்கும்போது அது வந்து லைஃபோட அட்வென்ச்சராக நினைக்கிறோம். ரொம்ப நல்ல விஷயம் நடக்கலாம், கவலைப்படுறோம். நடக்கணும், நீ இந்த ஏஜ்க்கு கரெக்டான க்ரோத் டெவலப்மெண்ட் இருக்கணும், நீ நடக்கும்போது கீழே விழுந்தாலும் அது பரவாயில்ல, எந்திரிச்சு நடன்னு சொல்கிறோம்ல. அதே மாதிரி மேரேஜும் ஒரு லைஃபோடய ஒரு அட்வென்ச்சர், அடுத்த ஸ்டெப். அது வந்து ஒரு ஹாப்பியான மொமெண்ட். அதை வந்து அவங்க பண்ணுற நிறைய மிஸ்டேக்ஸோ விழுகிறதோ லெட் தெம் ஃபேஸ். அவங்களே அதை ஃபேஸ் பண்ணிக்கிட்டா அவங்களுக்கு அதில் இருக்கிற பாசிட்டிவ்ஸ் நெகட்டிவ்ஸ் என்ன பண்ணணும் பண்ணக்கூடாதுன்றது அவங்க கற்றுக்கும் போது கரெக்டாக இருக்கும். பேரண்ட்ஸோ வேறு யாரோ அதை இது பண்ணும்போது மிஸ்கைட் பண்ணுவாங்க. அதிகபட்சமாக பெண்கள் வந்து அப்பா அம்மாவோடையோ சிஸ்டர்ஸோடையோ பேசுறது வந்து ஃபீமேல் விஷயத்துல தான் அது நிறைய நடக்குது. ரொம்ப நான் வந்துட்டு அந்த கீழ்படிகிறது ஒபீடியன்ஸ்னு எடுத்து எனக்கு ரொம்ப பிடிச்ச ஒரு கதை. ஆக்சுவலி எக்ஸாம்பிள், வாசுகி அண்ட் திருவள்ளுவர். ஒரு நாள் திருவள்ளுவர் வீட்டுக்கு சில புலவர்கள் வந்தாங்க. வந்து நீங்கள் என்ன 2 பெஸ்ட் கப்புள்ஸ் அப்படின்னு அவங்களை கிண்டல் பண்ணி இது பண்ணாங்க. திருவள்ளுவர் எந்த பதிலும் சொல்லாமல் இருந்தாங்க. ஓகே, இவனை பேசி நம்ம ஜெயிச்சிட்டோம், இவன் தோற்று போயிட்டான் அப்படின்ற ஐடியாவில் அவங்க திமிரா உட்காந்துருந்தாங்களா. அப்போ அந்த அம்மா வந்து வாசுகி தண்ணி இறைச்சிட்டு இருந்தாங்களாம் கிணத்துல. அவங்க வாசுகின்னு கூப்பிட்ட உடனே அப்படியே விட்டுட்டு அவங்க வந்தாங்களாம். வந்த உடனே அவர் வந்துட்டு அங்கே வந்திருந்தவங்க வந்து எனக்கு கிணத்துல தண்ணி பாதியில் இருக்குது. இது நிஜமாக நடந்துச்சான்னு எனக்கு தெரியாது, பட் இது ஒரு மாரல் ஸ்டோரியாக எனக்கு ரொம்ப பிடிக்கும். அவங்க வந்து நிற்கிதுன்னு சொல்லி அவ்வளோ தூரத்துக்கு இவங்க ஒரு டிவைன் பவர். திருவள்ளுவர் தான் அடிக்கடி அவர் செய்யல சொல்லிப்பார். ஒரு நல்ல ஒரு மேரீடு ஒரு பத்தினி பெண் வந்து சொன்னால் பெய்யுன்னா பெய்யுமா மழை, அந்த அளவுக்கு வந்து அவங்களுக்கு அந்த சக்தி இருக்குது, பவர் இருக்குன்னு அவர் ரொம்ப அதை அழகாக டிஸ்கிரைப் பண்ணியிருப்பார். அவங்க வந்த உடனே அவங்க வந்துட்டு நீங்கள் இது எடுத்துட்டு வாங்க, எனக்கு வெளிச்சம் தெரியல, லைட் எடுத்துட்டு வா, எனக்கு இருட்டா இருக்குன்னு சொன்னாரா பட்ட பகல்ல. அந்த அம்மாவும் வந்து ஏன் இருட்டா இருக்குன்னு சொல்றீங்க, வெளிச்சமா தானே இருக்கு, இதுக்கு எதுக்கு லைட் வேணும், உங்களுக்கு நீங்க என்ன கிண்டல் பண்றீங்களா அப்படின்லாம் எதுவுமே சொல்லாம அவங்க லைட் எடுத்து வந்து அமைதியா காமிச்சாங்களாம். ஒரு சிறந்த தம்பதியினருக்கான ஒரு இது எவ்வளவு தூரத்துக்கு ஒபீடியன்ஸ்ன்றது. இப்போ ஒரு ஃபார்மாலிட்டிக்கு விளையாட்டுக்கு கூட ஏன் லெனினே கூட என்ன அந்த மாதிரி கூப்பிட முடியாது. வெயிட் பண்ணுங்க 2 minutes நான் வேலையா இருக்கேன்னு சொல்லுவேன். இல்ல நீங்க அமைய சர்வெண்ட், நான் வந்து நீ கூப்பிட்ட உடனே ஓடி வந்து நிக்கணுமா, இதுதான் ஜென்ரலாக இப்போ இருக்கிற மைண்ட் செட் ஈவன் ஃபார் மீ. பட் ஒபீடியன்ஸ்ன்றது இவ்வளோ தூரத்துக்கு இருந்திருக்கு. இவ்வளோ தூரத்துக்கு வந்து அது வந்து பிகாஸ் ஆஃப் லவ், அன்கண்டிஷனல். நீங்கள் எனக்கு இது பண்ணுங்க, என் ஹஸ்பண்ட் எனக்கு இது பண்ணாங்க, இந்த ஜுவல்ஸோ ஆர்னமெண்ட்ஸோ இல்லை இந்த விஷயங்களோ வசதியோ வாய்ப்போ பண்ணி கொடுத்துருக்காங்க, அதனால நான் லவ் பண்ணுறேன்றது லவ்வே கிடையாது. நீங்கள் எப்படி இருந்தாலும், நீங்களாக இருந்தாலும், நீங்கள் எனக்கு செஞ்சாலும் செய்யாட்டாலும் நான் உங்களை லவ் பண்ணிகிட்டே இருப்பேன் அன்டில் மை டெத். அன்கண்டிஷனல் ஸ்பான்டேனியஸ் ஓவர்ஃப்ளோஸ் ட்ரூ லவ் அப்படின்றது வந்து ஒரு சின்ன வேர்ஷன் அண்ட் மோட்டோ என்னோடது. எந்த ஒரு சண்டை வந்தாலும் ஒரு பிரச்சனை வந்தாலும் அதில் வந்து ஈகோயிசம் இருக்கக்கூடாது. என் உடம்பு என் கணவருக்கு சொந்தம், என் கணவரோட உடம்பு எனக்கு சொந்தம்ன்ற லாஜிக்கில் வரும்போது ஈகோ வரவே வராது. ஈகோ இல்லைன்னா எந்த பிரச்சனைக்கும்
பெருசா ஆகாது. அவர் வந்து பேசிட்டோம், அவர் வந்து சமாதானப்படுத்திட்டோம், அவர் வந்து நம்மளை ஆறுதல் படுத்திட்டோம், நம்ம இவ்வளோ கஷ்டப்பட்டுனார், நம்மளை அழ வச்சாரு அப்படிலாம் இல்லாமல் ஃபர்ஸ்ட் பேசுறது நம்மளா இருக்கணும். ஒரு ஸ்டெப் இறங்கி போகணும்னு நான் சொல்வேன். எப்பயுமே வந்துட்டு பழைய விஷயங்கள் பழசு பேசுனதெல்லாம் டிஸ்கஸ் பண்ணக்கூடாது. அதை பற்றினா ஒரு பெரிய வலியோ வேதனையோ காயங்களையோ நம்ம வந்து மனசில் சுமந்துட்டு போகக்கூடாது. நம்மளுக்கான கமிட்மெண்ட்ஸ் வச்சுக்கணும். நம்ம என்ன நினச்சிக்கணும், மேரேஜ் முடிச்ச உடனே நான் மேரேஜ் முடிச்சு எல்லாத்தையும் விட்டு உனக்காண்டி வந்திருக்கேன், ஸோ நீ எல்லாத்தையும் விட்டுட்டு எனக்காண்டி எனக்கு அதை பண்ணணும் இதை பண்ணணும், என்னையை பார்த்துக்கணும், என்ன என்டர்டெயின் பண்ணணும், அந்த டே ஃபுல்லாக எப்போ வந்து நம்மளுக்கு என்ன பண்ணுவாருன்னு இல்லாமல் நான் என்னோட லைஃப்பை நான் பிளான் பண்ணிக்கணும். நான் ஜென்ரலாக வந்துட்டு நான் ஒரு ரிலாக்ஸ், நான் ஜிம் போகிறேன்னா இல்லை ஒரு வாக்கிங் போகிறேன், எனக்கான ஃப்ரெண்ட்ஸ், நான் எனக்கான என்டர்டெயின்மெண்ட், புக்ஸ் ரீட் பண்ணுறதுலேருந்து என்னோட டே எப்படி இருக்கும், என்னோட டே ஷெடியூல் எப்படி இருக்கும், அதெல்லாம் நான் பிளான் பண்ணிக்கணும். எந்த ஒரு கமிட்மெண்ட் எந்த ஒரு ஃபியூச்சர் எய்முமே இல்லாமல் சமைக்க துணி துவைக்க பாத்திரம் விளக்க அப்புறம் அந்த வாரம் ஃபுல்லாக வெயிட் பண்ண அப்புறம் அவர் நம்மளுக்கான ரிலாக்ஸேஷனாக இருக்கணும், அவர் மட்டும் தான் நம்மளுக்கான அவுட்லெட்டாக இருக்கணும். நம்ம வைக்கிறது தான் முதல் தப்பு. அவ்வளோ ப்ரெஷர் அவங்களுக்கும் நம்ம கொடுக்க வேண்டாம். let them enjoy. அவங்களோட ஃப்ரெண்ட்ஸ் அவங்களோட இருக்கட்டும், அவங்களோட அம்மா அப்பா ரிலேட்டிவ்ஸ் அந்த ஸ்பேஸ் நம்ம கொஞ்சம் கொடுக்கணும். அவங்களுக்கான இண்டிவிஜுவாலிட்டி நம்மளுக்கு ஏற்ற மாதிரி அவங்க கம்ப்ளீட்டாக மாறணும்னு நம்ம நினைக்கிறது ரொம்ப தப்பு. எல்லா லேடிஸோட மென்டாலிட்டி வந்து ஹஸ்பண்ட் கொஞ்சம் கூட மாறவே இல்லை. why should he change? இதுதான் அவரோட நேச்சர், இதுதான் அவரோட கேரக்டர். எவ்வளோ ஹாப்பியாக அதில் நான் என்ஜாய் பண்ணுறேன், எவ்வளோ சந்தோஷமாக இந்த ஃபேமிலியை வச்சுக்கிறேன். at the end of the life வந்துட்டு அவர் வந்து அவராகவே இருக்காரா அப்படின்றது தான் ரொம்ப இம்பார்ட்டன்ட். ஜென்ரலாக நான் ரொம்ப இது பண்ணுறது வந்து ஹஸ்பண்டை இரிட்டேட் பண்ணணும், ஹஸ்பண்டை டார்ச்சர் பண்ணணும், ஹஸ்பண்டோட சண்டை போடணும், அதில் அவரை வந்து உங்களுக்குணுன்னா லேடிஸ் பண்ணுற மெயினான விஷயம் வந்து குழந்தைங்களை அடிக்கிறதோ திட்டுறதோ கோவப்படுறதோ. இது வந்து ஃபஸ்ட்டு மேரேஜ் ஒரு பெரிய கிரைசிஸ் உண்டாக்கக்கூடியது. அதே மாதிரி ஒரு பெரிய ஜட்மெண்ட் எரர் ஒரு ஒய்ஃப்க்கு எப்போ வரும் அப்படின்னா, அந்த ஒய்ஃப் எப்போ சஸ்பீஷியஸ்னஸ் சந்தேகம்ன்ற சத்ரு வீட்டுக்குள்ளே வந்துருச்சு அப்படின்னா அந்த குடும்பத்தில் நிம்மதி இருக்கவே இருக்காது. அதே மாதிரி எந்த சூழ்நிலையும் எந்த சிச்சுவேஷன்லையும் ஹஸ்பண்ட் அவருக்கான ஸ்பேஸோ ஃப்ரெண்ட்ஸோ லெட் ஹிம் மெயின்டைன். அதே மாதிரி ஹஸ்பண்டோட ஃப்ரெண்ட் வந்து ஹஸ்பண்டோட ஃப்ரெண்ட் அந்த லிமிட்ஸில் தான் எப்பயுமே நம்மளோட இருக்கணும். எந்த சிச்சுவேஷன்லையும் ஹஸ்பண்ட் விட நம்மளுக்கு ரொம்ப க்ளோஸ் ஆகணும்னு அவசியமே இல்லை. நாட் பிகாஸ் அது சஸ்பீஷியஸ்னஸ்னால கிடையாது. எனக்கு ரொம்ப பிடிச்ச கதை வந்து மகாபாரதத்தில் வந்து கர்ணனும் துரியோதனும் பெஸ்ட் ஃப்ரெண்ட்ஸ். அதே மாதிரி துரியோதனோட ஒய்ஃப் பானுமதி வந்துட்டு ரொம்ப நல்ல கர்ணனோட ஒரு ஃப்ரெண்டு. ரெண்டு பேரும் ஒரு நாள் விளையாடிட்டு இருக்கும்போது அவங்க தோக்குற மாதிரி சுச்சுவேஷன் வரும். அவங்க வந்து திடீர்னு எந்திரிச்சு நிற்பாங்க துரியோதன் வரதை பார்த்துட்டு. இவர் திரும்பி உட்காந்துருக்கனால இவருக்கு தெரியாமல் அவங்க எங்கே தோற்று போகிறாங்களோன்னு நினச்சி அவங்க பிடிச்சி இழுக்கும் போது அவங்க இடுப்பில் இருக்கிற அந்த முத்து அந்த ஒட்டியானமோட பிஞ்சு ஃபுல்லாக கீழே விடும். அப்போ அவர் வந்துட்டு அவர் ஃப்ரெண்ட் கொஞ்சம் கூட சஸ்பெக்ட் பண்ணாமல் நான் இதை அல்லவா இல்லை பொறுக்கி எடுக்கவா அப்படின்னு கேட்பாரு. அந்த நான் எதுக்கு சொல்ல வரேன்னா, இப்போ யாரும் பானுமதி மாதிரியோ துரியோதன் மாதிரி இல்லைன்னு சொல்ல வரல. எந்த ஃப்ரெண்ட்ஸும் இப்போ கர்ணன் மாதிரி இருக்கணும்னு தேவையே கிடையாது. எந்த ஒரு விஷயத்தையும் என் கணவர்கிட்ட என்னால் சொல்ல முடியுமோ எந்த சுச்சுவேஷன்னாலும் அந்த விஷயத்த நான் தைரியமாக பண்ணலாம். இது இவர்கிட்ட சொல்ல முடியாது, இல்லை இதை சொன்னால் அவர் கோவப்படுவாங்க இல்லை கோச்சுப்பாங்க அப்படின்னு இருக்கிற எந்த விஷயத்தையும் ஒரு மனைவி என்னைக்கு செய்யாமல் இருக்காங்களோ அன்னைக்கு அந்த ஃபேமிலி வந்து பீஸ்ஃபுல்லாக ஹாப்பியாக இருக்கும். கணவன் அல்லாத இன்னொரு ஆண்மகன் கிட்ட தன்னோட பர்சனல் இஷ்யூஸோ ஸ்ட்ரெஸ் டிப்ரெஷன் கவலையோ இல்லை தன்னோட சந்தோஷங்கள் விருப்பு வெறுப்பு எந்த சூழ்நிலையும் டிஸ்கஸ் பண்ணுறது ஒரு ஹெல்தியான ரிலேஷன்ஷிப்பாக இருக்கவே முடியாது. நான் ஜென்ரலாக சொல்கிறது வந்து ஒரு ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃப் வந்துட்டு பயங்கரமாக அருந்ததி நட்சத்திரமாக வானத்தில் போயிட்டு ஜொலிக்கணும், அப்படியே ஒரு யூனிக்காக தெரியணும், பல்லாயிரம் பேருக்கு ரோல் மாடலாக இருக்கணும்னு கிடையாது. கணவரோட இருதயத்தில் ஒரு அருந்ததியாக இருந்தால் போதும். என்றைக்குமே அவர் வந்துட்டு ஒரு ப்ளசண்ட்டான சுச்சுவேஷன்ஸாக க்ரியேட் பண்ணி அவங்களோட ஹாப்பினஸ் அவங்களுக்கான டைம் கேர் அவங்களுக்கான ஸ்பேஸ் நம்ம கொடுக்கணும்னு நான் நினைக்கிறேன். நன்றி.